நேரத்தில் நேரமாய் போச்சு. ஆனால் இங்கே வருவதற்கு 3 மணி நேரம் தாமதம். தயவு செஞ்சு பெரிய மனசோடு அதை ஏற்றுக்கொண்டு ஒரு உற்சாகமான ஒரு எழுச்சியோடு இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள். இந்த முறை நாம் கோயம்புத்தூரில் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும். உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும். மோடி அவர்கள் 4 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அமரும் பொழுது அதுல முதல் பாராளுமன்ற உறுப்பினராக கோவையினுடைய குரல் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானித்திருக்கிறீர்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லோரும் கூட தெளிவா இருக்கிறீங்க. கோயம்புத்தூர் நகரத்தினுடைய அடிப்படையை நாம் மாற்ற வேண்டும். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் பாத்தீங்கன்னா பின்னால் இருக்கக்கூடிய பாலம். ஒரே ஒரு உதாரணம் ஐயா, இந்தியாவில எந்த ஊர்லயாச்சு 14 வருஷம் ஒரு பாலம் கட்டி பாத்திருக்கீங்களா? எந்த ஊரா இருந்தாலும், அது பீகாரா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், மணிப்பூரா இருக்கட்டும், அசாமா இருக்கட்டும், 14 ஆண்டுகள் ஒரு பாலத்தை கட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த பாலம் தான். அது ஏன் கட்டுறாங்க யாருக்கு தெரியாது. கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த பொழுது ஆரம்பிச்ச வேலை. அதன் பிறகு அதெல்லாம் முடிச்சு 10 ஆண்டு காலம் அதிமுக இருந்து மறுபடியும் திமுக 3 வருஷம் இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் பாத்தீங்கன்னா கழுது தெரிஞ்சு கட்டணம் பண்ண மாதிரி இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் ஐயா. அதனால் இதுதான் நம்ம நகரத்தினுடைய பிரச்சனையே. இதானுங்க ஐயா, பிரச்சனையே இதுதான். நகரத்தினுடைய வளர்ச்சி ஸ்தம்பிச்சு நிக்குது. யாரும் யாருடைய பேச்சையும் கேட்பதற்கு இங்கே தயாராக இல்லை. ஒரு காலத்துல கோயம்புத்தூர் பக்கம் நம்ம யாராச்சும் வந்து என்ன சொல்லுவாங்க ஐயா, என்ன போறதே போனீங்க, அந்த ஒரு பாட்டில் சிறுவாணி தண்ணி வாங்கிட்டு வந்துருங்க, குடிச்சு பார்ப்போம், அது கோயம்புத்தூர்ல மட்டும் தண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இவங்க 10 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக ஆட்சியினுடைய சாதனை என்னன்னா, கோயம்புத்தூர் மக்கள் நம்மளையே வாட்டர் பாட்டில் தண்ணியை குடிக்க வச்சிருக்காங்க. 15 நாட்களுக்கு ஒரு முறை சிறுவாணி, அதுவும் வரக்கூடியது போர் தண்ணி, அது சிறுவாணி தண்ணி இல்லைங்க. அதான் நம்முடைய நிலைமை. ஆனா இன்னொரு பக்கம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டி கொடுக்கிறார். 1445 கோடி ரூபாய் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ரோட பாருங்கம்மா, நீங்களே தயவு செஞ்சு நான் தப்பா பேசுறேன் நீங்க நினைக்கூடாது. ரோட்டை பாருங்க. இந்த ரோடுல நம்ம குழந்தைகிட்ட ஒரு 2 வீலர் வாங்கி தைரியமா நீங்க யாராச்சும் கொடுப்பீங்களா? கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நாம் காலேஜில் நம்ம குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா இந்த ரோட்டை நம்பி ஒரு 2 வீலர் வாங்கி நீங்க ஓடிட்டு வர்றாங்கன்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. 100 மீட்டருக்கு எத்தனை குண்டுகுழி இருக்கும் யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு இந்த மாநகராட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பையே ஒழித்திருக்கிறாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் கரப்ஷன், லஞ்சம், கமிஷன் இதுதாங்க நடக்குது. இதையெல்லாம் மாற்றி காட்ட வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். அதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலை பயன்படுத்த வேண்டும். மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் முறையாக வேலை நடக்கிறதா? ஏழை மக்களுக்கு மோடி ஐயாவுடைய திட்டம் எல்லாம் போய் சேருதா? இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தேர்தலில் நம்ம ஓட்டு போடுறது ஐயா, இந்தியாவுடைய பிரதமராக யார் வரதை தீர்மானிப்பதற்காக. கண்டிப்பா இந்த தேர்தல் நம்ம தமிழ்நாட்டுடைய ஆட்சி மாற்றத்திற்கு அச்சாரம் இடுகின்றோமோ தவிர அதற்கான மாற்றத்தை நம்ம பண்ணீங்க. 2024 நடக்கும், அதற்கான அச்சாரம் இப்ப போறோம். ஆனா இந்த தேர்தலுடைய முக்கியத்தன்மை என்பது யார் பிரதமராக வர வேண்டும். அண்ணாமலைக்கு நீங்க எம்பி எலெக்ஷன் ஓட் போடுறீங்க. 10 ஆண்டு காலமாக பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தான் இன்னும் 5 ஆண்டு காலம் இருக்க வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்ட பிறகு எதுக்கு வண்டி எடுத்துட்டு போறீங்க ஐயா? நீங்க 3 கட்சி இருக்குல்ல ஐயா கோயம்புத்தூர் களத்துல, சரிங்க ஐயா, நீங்க 3 கட்சி நிக்குது. ஸ்டாலின் ஐயா சொல்றாரு நாங்க இந்தியாவை காப்பாற்ற போறோம். சரி, நான் சொல்றேன் கோயம்புத்தூர்ல தண்ணி கொடுத்துட்டு இந்தியாவை காப்பாற்ற போவோம், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஏங்க, ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்துல நிற்கிற இடமே 21 இடத்துல நிக்கிறாங்க. தமிழகத்துல 39 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான இடம் இருக்கு. அதுல நிக்கிறதே 21 இடம், 18 இடத்துல நிக்கல. ஆனா இந்தியாவை காப்பாற்ற வரோம். கிராமத்துல சொல்லுவாங்க பாட்டி, எங்க ஊர்ல இந்த கூரை மேல ஏறி ஒருத்த கோழி பிடிக்க போனாராம். கோழி கிடைக்கலையா? சரி, ஏறினதே ஏறிட்டோம், அப்படியே வைகுண்டத்துக்கு போலாம். அந்த மாதிரிதான் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சாரம். இன்னொரு கட்சி பிரச்சாரம் பண்றாங்க, அந்த கட்சி கேட்கறாங்க நீங்க எதுக்கு பிரச்சாரம் பண்றீங்க, உங்களுக்கு தான் பிரதம மந்திரி வேட்பாளர் இல்லையா? தம்பி, நாங்க எதுக்கு நிக்கிறோம்னா நாளைக்கு பிரதம மந்திரி அவங்க ஆனதுக்கு அப்புறம் வலியுறுத்துவதற்காக நாங்க நிக்கிறோம். அப்புறம் நாமளே எதுக்கு நிக்கிறோங்க? வலியுறுத்துறதுக்கு ஒரு கட்சி, வேட்பாளரை இல்லாம பஸ் எடுத்துட்டு ஊரெல்லாம் சுத்துறதுக்கு திமுக. அதனால அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். நீங்கள் இந்த தருணத்தை தப்பவிடக் கூடாது. 400 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அவரை அமர வைக்க வேண்டும். அந்த 400ல ஒருவராக உங்கள் குரலாக உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டு ஒரு உற்சாகத்தோடு எழுச்சியோடு இங்கே வந்திருக்கிறேன். நம்முடைய அருமை நம்பர் ஜான் சொல்லியிருக்கேன். ஜான் சொன்ன எல்லா மக்களும் வசிக்கிறாங்க. இஸ்லாமியர் மக்கள் இருக்கிறாங்க, பக்கத்துல ஒரு பெரிய தர்கா இருக்கு. இன்னைக்கு அவர்களுக்கு ரம்ஜானும் கூட, அதனால அவர்கள் எல்லோருக்கும் ரம்ஜான் திருநாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். நிறைய கிறிஸ்தவ நண்பர்கள் இந்த பகுதியில் இருக்கிறார். எல்லா மக்களும் கலந்திருக்கக்கூடிய பகுதி. அதனால் நான் இந்த முறை உங்களிடம் சொல்லுவது, எல்லாவற்றையும் தாண்டி நீங்க மோடி ஐயாக்காவை நெல்லு பார்க்காதீங்க. ஜாதிய தேர்தல் இல்லைங்கம்மா, இது அதற்கான தேர்தல் இல்லை, இது நாட்டுக்கான தேர்தல். யார் பிரதமராக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். அதனால் நிச்சயமாக நீங்கள் மோடி ஐயாவின் பக்கம் நிற்க வேண்டும். உங்க அன்பு தம்பி உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையோடு நீங்கள் நிற்க வேண்டும். தாமரைக்கு நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும். ஏப்ரல் 19ஆம் தேதி என்கின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்து, அக்கா SIHS காலனி மக்கள் அக்கா கொடுத்தாங்க. எங்க பேசுறீங்க? ஓ, நம்ம வீட்டுல பேசுமா ஏங்குட்டி அக்கா கொடுத்துட்டு என்ன சொன்னாங்க, அண்ணே அது எழுதியிருக்காங்க, தயவு செய்து இந்த பேப்பரை படித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுகிறோம். இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, அண்ணே கிழிச்சுக்கிட்டு போட்டுறாதீங்கண்ணே அப்படி.
ஏன்னா அக்காக்கு அரசியல்வாதினா அப்படித்தான், 14 வருஷமா அந்த பாலம் போடுறேன், அதனால நம்பிக்கை இல்லைங்க அக்கா, நான் உறுதி கொடுக்குறேன், கொஞ்சம் பொறுமையா இருக்கு, அரசியல் மாறு, எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைங்க, எல்லாரும் வெள்ளை சட்டை போட்டா கூட நான் கம்மங்கூழ் குடிக்கிறாள், ஆமாக்கா எல்லாரும் வெள்ளை சட்டை போட்டா கூட நான் கம்மங்கூழ் குடிக்கிறாள், நம்பிக்கையோட இருக்கு. நானும் முதல்ல அரசியல் சாக்கடைன்னு நினைச்சு ஒதுங்கினவன் தான், வேற வழி இல்லாம உங்க முன்னாடி மைக் எடுத்து பேசிட்டு இருக்கேன், காலத்தினுடைய கட்டாயம் மாற்றத்தை கொடுப்போம்னு நம்பிக்கையோடு இருக்கு. நிச்சயமா பண்ணுவாங்க அக்கா. 2-3 முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கீங்க, நான் கையில் எடுத்துட்டு போறேன், அதுல எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டாம். அடுத்தது நம்முடைய மில் தொழிலாளர்களுக்கு பென்ஷன் திட்டத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அம்மா நான் சொல்றேன், தயவு செஞ்சு நீங்க ஒரு பிஜேபி கட்சிக்காரங்க அப்படின்னா இந்த பென்ஷனை பத்தி எல்லாம் பேசுவாங்களா, மில் தொழிலாளர்களை பத்தி பேசுவாங்களா? சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் கேட்டாரே, உங்களுக்கு பிஜேபி விட்டுருங்க, பிஜேபிக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கட்சி எதுன்னு சொல்லுங்க அப்படி. நான் சொன்னேன் பிஜேபி தான், பிஜேபிக்கு அப்புறம் பிடிச்ச கட்சி இல்ல, ஆனா சில தலைவர்களை பிடிக்கும், அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறாங்க, எளிமையானவங்க, மக்களுக்காக வாழ்ந்தவங்க, சாதாரணமா 2 சட்டை 2 வேட்டியில தமிழ்நாட்டில் அந்த மாதிரி தலைவர்கள். என்ன கம்யூனிஸ்ட் பத்தி சொல்றீங்க? ஆமாங்க, ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் தேவைப்பட்டாங்க, ஆனா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. இங்க வரும்போது பாருங்க, அந்த பக்கம் ஜி ஸ்கொயர் நடு ரோட்டை ஆக்கிரமிச்சு ஒரு காம்பவுண்ட் வால் கட்டி வச்சிருக்கான், பப்ளிக் போற ரோட்ல. ஆனா எந்த ஊர்லீங்க ஐயா? வரதராஜபுரம் ரோட்லீங்க ஐயா, வரதராஜபுரம் ரோட்ல. நான் கேட்டேன், ஏங்க இந்த மாதிரி ரோட்டை பிடிச்சி கட்டி வச்சிருக்கா, மக்கள் அஞ்சலி ரோட்ல போறாங்க, எம்பி என்னங்க பண்ணாரு? ஆனா எம்பி வந்தாரு, ஒரு நாள் ஆர்ப்பாட்டம், நான் இருந்தா என்ன பண்ணி நினைக்கிறீங்கம்மா? ஜேசிபியை கொண்டு வந்து அந்த காம்பவுண்ட் அடிச்சு தூக்கிறார், ஜூனாலதுக்கு அப்புறம் தூக்கிடலாம், அது பிரச்சனை இல்லை, அதுவும் நம்ம நேத்தான் போறோம். இப்படிதாங்கம்மா இன்னைக்கு அதிரடி அரசியல் தேவைப்படுகிறது. இந்த காலகட்டத்திற்கு திமுக நம்மளுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி அதிரடி அரசியல் தான் பண்ணணும். அவங்களுடைய பெட்டிஷன் கொடுத்துல வேலைக்கு ஆகாது. அதனால தாய் நீங்க நம்புங்க, நாங்க செய்யறோம். இரும்பு கரம் கொண்டு சில விஷயத்தை அடக்க போறோம். இரும்பு கரத்தோடு என்ன விஷயங்க? கோயம்புத்தூர்ல கஞ்சா விஷயத்தை இரும்பு கரம் கொண்டு, அது தாய்மார்களுக்கு உரிமை. முதல் வேலை ஜூன் 4, 2024 இருந்து அன்னைக்கு தேர்தல் ரிசல்ட் நீங்க கொடுக்குறீங்கம்மா. 100 நாட்களுக்குள்ள கோயம்புத்தூருக்கு என்சிபி அலுவலகம் வரும். என்சிபினா என்னங்கம்மா? கஞ்சா தடுப்பு பிரிவு, மத்திய அரசுடைய கஞ்சா தடுப்பு திறக்கப்படும். 300 கல்லூரி இருக்கு, இத்தனை குழந்தைங்க படிக்கிறாங்க, ஒரு தாய்மாரு பக்கு பக்கம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்ம பையன் நல்லா வந்தா, யாராச்சும் நம்ம பையனுக்கு எடுத்துட்டா என்ன பண்றது? நல்ல வார்த்தை, அது கரெக்ட் தான். நம்ம பையன் நல்லா வந்தான், யாரோ ஒரு ஸ்கூலுக்கு வெளியே காலேஜ் எடுத்துட்டா என்ன பண்றது? லைஃப் ஃபுல்லா போச்சு. அதனால இதெல்லாம் இரும்பு கரத்தை கொண்டு அடக்க போகின்றோம். இதெல்லாம் பேசுறது அந்த மாதிரி கஞ்சா வைக்கிறவங்க கிடைச்சா தாய்களை தொங்க விட்டு உப்பு கட்ட போறதா? ஏன்னா சில விஷயத்தை அப்படி செஞ்சா மட்டும்தான் சமுதாயம் திருத்து. அதனால நான் அப்படிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் இருக்க விரும்புகின்றோம் தவிர ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு 24 மணி நேரம் கழிச்சு பாப்பங்கன்னு போற ஆள் கிடையாதுங்கம்மா. அதனால நீங்க மீது நம்பிக்கை வச்சது பெட்டிஷன்லாம் கொடுத்துருக்கீங்க, பொறுமையா இருங்க, நம்ம எல்லாத்தையும் தீர்த்துருவோம். 10 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனை இருக்கிறது. உங்களோடு நான் இருக்கின்றேன் என்கின்ற உறுதிமொழி உங்களுக்கு அளிக்கின்றேன். நீங்கள் தாமரையோடு ஏப்ரல் 19ஆம் தேதி இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் நம்முடைய தாய்மார்கள். கடைசி